வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 87 பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 87 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 87 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு உட்கருத்தும் இல்லாமல் ஒரு விளையாட்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்துல மற்றொருவருக்கு ஒரு காயம் விளைவித்தாலோ, அந்த காயம் விளைவிக்கக்கூடிய ஒரு மன எண்ணம் இல்லாமல் அந்த காயம் விளைவித்திருக்கக்கூடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்வீச்சு சண்டை நடைபெறுது. அந்த வாழ்வீச்சில் ஒரு நபர் முறையற்று விளையாடுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு நபர் கரெக்டாக விளையாடுறாரு. அப்படி கரெக்டாக விளையாடுற நபர் முறையற்று விளையாடக்கூடிய நபருக்கு அந்த வாள் வெட்டுப்பட்டுருது. அந்த வாள் அவர் வெட்டணுங்கிற இன்டென்ஷனோட அவர் வெட்டலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்டென்ஷன் இல்லாத ஒரு குற்றச்செயல், இந்த வாள் அந்த வெட்டுப்பட்டது அப்படிங்கிறது ஒரு குற்றச்செயல் தான். ஆனால் அதில் எந்த தண்டனையும் அவங்களுக்கு வழங்க முடியாது, ஏன்னா வழங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் விளையாட்டு நோக்கத்தில் வாழ்வீச்சு நடைபெறக்கூடிய இடத்துல படக்கூடிய அந்த காயம் அது ஒரு குற்றச்செயல் ஆகாது அப்படிங்கிறத செக்ஷன் 87 ஆஃப் ஐபிசியில் சொல்கிறாங்க. ஏ அப்படிங்கிற ஒரு நபரும் இசட் அப்படிங்கிற ஒரு நபரும் வாழ்வீச்சில் ஈடுபட்டு இருக்காங்க. இதில் ஏ அப்படிங்கிற ஒரு வாழ் வீசும்போது இசட் என்பவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது வெட்டுப்பட்டு ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயம் ஏ பண்ணது குற்றமில்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எந்த ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் அது விளையாடும் போது பட்ட காயம், அதனால் அந்த காயம் குற்றமாகாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 87 ஆஃப் ஐபிசியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நோட்ஸை பாருங்கள். நோட்ஸை எழுதிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து நம்ம ஃபுல்லாக 511 செக்ஷன் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கான கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் யாருமே கமெண்ட் போட மாட்டேன்றீங்க. நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு அந்த கருத்துக்கள் புரியும். இந்த வீடியோ புரியுதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சாதான் அந்த வீடியோ நாங்கள் போடுறதுல ஒரு பயனுள்ளதாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா நபர்களுக்கும் இந்த சட்ட அறிவு தெரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.